வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல் அமலுக்கு வந்து முக்கிய தடை. கனியமுள்ள சஞ்சீவ வழக்கின் பிரதான சந்தேக நபர் சிறை மோதலில் பலி, வெளியான பல அதிர்ச்சி தகவல்கள். எம்பிகளின் வேதனம் அதிகரிக்கவில்லை, எரிபொருள் கொடுப்பனவே திருத்தம் அரசு விளக்கம். நீதியரசர்களின் ஓய்வு வயது உயர்வுக்கு எதிர்ப்பு, வீதியில் இறங்கவும் தயார் என சட்டத்தரணிகள் எச்சரிக்கை. வவுனியாவில் பிக்மி சாரதிக்கு கொலை மிரட்டல், பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம். பத்தினிபுரத்தில் வீதியோரங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதால் மக்கள் அவதி. தரவு பாதுகாப்பு அதிகார சபையினால் அரசு துறைக்காக புதிய சுற்றறிக்கை வெளியீடு. ஜாலில் துயர சம்பவங்கள், அடுத்தடுத்து 3 உயிரிழப்புகள், அதிர்ச்சியில் மக்கள். பலத்த மழை, காற்று, சீறிப்பாயும் அலைகள், கடலில் பயணம் செய்வோர் அவதானம். வவுனியா புளியங்குளத்தில் கோர விபத்து, இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை இடம்பெறவுள்ளது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனகே தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இம்முறை பரீட்சைக்காக மொத்தம் 2,94,089 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளதுடன் அவர்களில் சிங்கள மொழியில் 2,20,366 விண்ணப்பதாரர்களும், தமிழ் மொழியில் 73,723 விண்ணப்பதாரர்களும் பதிவு செய்துள்ளனர். இப்பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் காலம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதுடன் பரீட்சை முடியும் வரை அச்சு அல்லது மின்னணு ஊடகங்கள் வாயிலாக புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பர பணிகளை மேற்கொள்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திகா குமாரி லேனகே குறிப்பிட்டார். மேலும் பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30 மணிக்கு தொடங்கி காலை 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாள்களுக்காக ஒதுக்கப்படும். அதன் பின்னர் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்காக ஒதுக்கப்படும். பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. மேலும் கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதனையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான கொஸ்மல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொருளை மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 11 பேர் காயமடைந்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் கோமாக்கமு கட்டுவென பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமட் அஸ்மான் ஷரதீப் என பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் பாதாள உலக குழுவின் முக்கிய நபராக கருதப்படும் கொஸ்மல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரியாக செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோமாக்கமு கந்தையா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்க குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாகவும் அவர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கல்கிசை மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பிலும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காளி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் கோமாக்கம் உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் கனியமுள்ள சஞ்சீவ் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கி
துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டவர்களில் முகமது அஸ்மான் ஷெரப்தீனும் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது இறுதி சட்ட முடிவுகள் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்டு தனிப்பட்ட தகராறு தீவிரமடைந்ததன் காரணமாகவே இந்த மோதல் ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மோதலின் போது மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த முகமது அஸ்மான் ஷெரப்தீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்படவில்லை என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தினார். நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைந்ததைத் தொடர்ந்து தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை அரசாங்கம் திருத்தி அமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளினதும் மாதாந்த கொடுப்பனவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திருத்தப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு ஊடாக இந்த அதிகரிப்பு கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65ஆகவும் உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. குறித்த அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை கைவிடுமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரித்துள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பிரதம நீதியரசர் 67 வயதை அடையும் திகதி அல்லது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முந்தியதோ அந்த திகதியை அவரது ஓய்வு பெறும் திகதியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அனிர மெத்தேகொட சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் வீதியில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபடவும் தயங்க மாட்டோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியலமைப்பில் தற்காலிக திருத்தங்களை மேற்கொள்வதை விட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதே சிறந்த தீர்வாக இருக்கும் என அனிர மெத்தேகொட சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் பிக்மி சேவையில் ஈடுபட்டு வரும் சாரதியொருவருக்கு முச்சக்கர வண்டி சங்க உறுப்பினர்கள் என கூறப்படும் சிலரால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சாரதிக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையிலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் சிலர் கருத்துக்களை வெளியிட்டனர். இந்த நிலையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சட்டப்பூர்வமாக பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரும் சாரதிகளின் பாதுகாப்பும் அவர்களின் வாழ்வாதாரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான காணொலிகள் வெளியானதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் போலீசார் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நபர்களை அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அத்துடன் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சாரதியின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அனைத்து தரப்பினரும் அச்சமின்றி தமது தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனக்கு விழுந்துச்சுதான். எனக்கு 300 சொச்சம் விழுந்துச்சு. காணுமா உனக்கு பிக்னிக் 300 சொச்சம்? எனக்கு என்ற ஓட்டத்துக்கு காணும். என்ன ஓட்டத்துக்கு காணும்? நீ தண்ணியா விட்டு வர்ற? நான் ஃப்ரீ டைம்ல தான் வரேன். எனக்கு காணும். என்ன வேலை செய்யற? நான் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங். அண்ணா அது வந்து எங்களுக்கு சொன்ன உனக்கு அதுல ஆட்டோ நிக்க தெரியலையா உனக்கு? தெரியுது. அப்புறம் அப்ப நாங்க புடுங்க அனுப்புறாங்க. அண்ணா எனக்கு பிக்மி போட்டாங்க. எனக்கு பிக்மி போட்டாங்க. நான் வந்து ஏத்துறேன். ஆட்டோக்கு சொல்லி இருக்கல. பாக்க முடியும். நாங்க நிக்கலையே. நான் வந்து தான் ஏத்துறேன். நான் வந்து தான் ஏத்துறேன். அது என்ன கருப்பா? அது என்ன நிக்குது? பேயா நிக்குதுல. அண்ணா நான் வந்து தான் நான் ஏத்துனேன். அது உங்களோட கேக்கல. உனக்கு என்ன சொல்லி இருக்கு? அண்ணா நான் வந்து தான் ஏத்திருக்கேன். பிக்மில காணாம போற நேர காக்கல. எவ்வளவு ஆர்போட்ட பிக்மி? பிக்மி கொம்பனியால தான் போட்டாங்க. அந்த இதால தான் போட்டாங்க. கொட்டலால. இதுல வச்சு ஏத்தலாது. பாக்காட்டல ஏத்து. என்ன பாக்காட்டல ஏத்துறது? ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அமைவாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றங்களை வழங்க போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இதற்கமைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பத் குமார சிறப்பு பிரிவில் இருந்து கிழக்கு மாகாணத்திற்கும் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய கித்ஸ்ரீ ஜெயலக் சப்ரகமு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண் ஜெயசுந்தர சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவுக்கு மேலதிகமாக பயிற்சி மற்றும் உயர் பயிற்சி பதவியின் பதில் கடமையாற்றுவதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சிறப்பு பாதுகாப்பு பதவியில் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் KP கருணாரத்ன அப்பதவியிலிருந்து வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த புத்திக ஸ்ரீவர்தன தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதை தவிர 6 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா போலீஸ் களப்படை பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை தமிழகாமம் பிரதேசத்திற்கு உட்பட்டு பத்தினிபுரம் பகுதியில் கழிவுகளை அகற்றுவதற்காக தனியான இடம் ஒதுக்கப்பட்ட போதிலும் சில பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் வீதியோரங்களில் வீட்டுக் கழிவுகள் மற்றும் வணிக கழிவுகளை முறையற்ற விதத்தில் கொட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வீதியோரங்களில் கழிவுகளை கொட்ட வேண்டாம் என அதிகாரிகளால் எச்சரிக்கை பெயர் பலகைகள் அமைக்கப்பட்ட போதிலும் அவற்றை பொருட்படுத்தாமல் சிலர் தொடர்ந்தும் கழிவுகளை வீசிச் செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வீதியோரங்களில் கொட்டப்படும் பொலித்தீன் பைகள் உள்ளிட்ட கழிவுகள் பலத்த காற்றினால் அருகிலுள்ள வீடுகள் மீண்டும் குடிநீர் கிணறுகளுக்குள் அடித்து செல்லப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் மாசடைவதுடன் குடிநீரும் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதேவேளை இறைச்சி மற்றும் கோழி கழிவுகள் வீதியோரங்களில் கொட்டப்படுவதால் உணவை தேடி அதிகளவிலான தெருநாய்கள் மற்றும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் வீதிகளில் யானைகள் மற்றும் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்து அந்த வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் விபத்து அபாயத்தை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்த போதிலும் இதுவரை உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆயத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் புதிய சுற்றறிக்கை ஒன்றை தரவு பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அமைச்சகங்கள், அரசு துறைகள், மாகாண சபைகள், உள்ளாட்சி மன்றங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள், சட்டப்பூர்வ அமைப்புகள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு அதிகார சபைகள் ஆகியவை இச்சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தயாராவதற்கான வழிகாட்டுதல்களை இச்சுற்றறிக்கை வழங்குகிறது. தனிநபர் தரவுகளை சேகரிக்கும், பயன்படுத்தும், சேமிக்கும் அல்லது செயலாக்கும் அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை சட்ட கொள்கைகளை நிறுவுவதில் இச்சுற்றறிக்கை கவனம் செலுத்துகிறது. மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களும் இச்சட்டத்திற்கு அமைவாக செயல்பட உதவும் ஒரு நடைமுறை அணுகுமுறையும் இதில் உள்ளடங்குகிறது. இச்சட்டத்தின் தொடர்புடைய விதிகள் 2027 ஜனவரி 1 அமலுக்கு வருவதற்கு முன்னர் அனைத்து அரசு துறை நிறுவனங்களும் போதுமான அளவில் தயாராகும் பொருட்டு எவ்வித தாமதமுமின்றி அமலாக்க பணிகளை தொடங்குமாறு தரவு பாதுகாப்பு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வெவ்வேறு சம்பவங்களில் இளைஞர் ஒருவர், முதியவர் ஒருவர் மற்றும் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நரந்தனி பகுதியில் நேற்று இளைஞர் ஒருவரது சடலமானது தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. இதன்போது நரந்தனி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த இளைஞனின் தாயாரும் சகோதரியும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்றனர். சடலம் மீட்கப்பட்டு நரந்தனி பகுதியில் உள்ள வீட்டில் தந்தை வசித்து வரும் நிலையில் அவரும் தங்கி நின்று வேலை செய்வதற்காக வெளியே சென்றிருந்தார். வேறொரு இடத்தில் வசிக்கும் குறித்த இளைஞன் அந்த வீட்டிற்கு இடையிடையே வந்து செல்வது வழமை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நபர் ஒருவர் நேற்று ஆடு பார்ப்பதற்கு அந்த பக்கமாக சென்ற நிலையில் குறித்த இளைஞன் சடலமாக தூக்கில் தொங்கியமை அவதானிக்கப்பட்டது. பின்னர் இது குறித்து ஊர்காவற்றுறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன்படி அங்கு வந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சடலமானது உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அத்துடன் யாழில் நேற்று முன்தினம் மனவிரக்தியில் முதியவர் ஒருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். கைதடியைச் சேர்ந்த 80 வயதுடைய
கூடிய முதியவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். குறித்த முதியவர் கைதடி பகுதியில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்த நிலையில் மனவிரக்தி காரணமாக தூக்கிட்டு உயிர் மாய்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பின்னர் அவர் தூக்கில் தொங்கியதை பார்த்த உறவினர்கள் சாவகச்சேரி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு சென்றனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி அன்ரலா மேற்கொண்டார். விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழில் கல்சியம் நீக்கிய அருந்திய குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். இதன்போது அத்தியடி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கல்சியம் நீக்கியை குடித்துள்ளார். பின்னர் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இதுகுறித்து மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி அன்ரலா மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். சப்ரகமுவு மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வட மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடமத்திய சப்ரகமு, தென், மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சிலாபத்தில் இருந்து கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சிலாபத்தில் இருந்து கல்பிட்டியூடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளிலும் மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை மற்றும் காங்கேசந்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளிலும் சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபத்தில் இருந்து கல்பெட்டி ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளும் மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும். இதனால் மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பரப்புகளில் கடல் பயணங்களை மேற்கொள்வதையும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கடலில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 முதல் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா புளியங்குளம், பரசங்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கூலர் வாகனம் ஒன்று டிப்பர் வாகனத்தின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது கூலர் வாகனத்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மண்டைதீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் மண்கும்பான் மற்றும் கொக்குவில் மேற்கு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சிவராசா பரமேஸ்வரி அவர்கள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். வவுனியா நெடுங்கணியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சத்யகாந்தன் யசோதா அவர்கள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா அட்டனை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிலம்பரம் சுப்பிரமணியம் அவர்கள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை மற்றும்
கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா செல்வராஜா அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.